ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ. அரக்கர்களுக்கு மூலிகைகள்னால் பலன் கிடைக்காத பற்றி நம்ம போன ஆடியோவில் பார்த்தோம். வானர தரப்பில் மூலிகை பல பேரை குணப்படுத்தின பிறகு ஹனுமான் அந்த மலைச்சிகரத்தை சுமந்துண்டு போனார். வானவீதி வழியாக அது இருந்த இடத்துலையே இமயமலையில் வச்சுட்டாருன்றதையும் பார்த்தோம். பின்னர் ஹனுமானின் யோசனையின் பேரில் லங்கையில் கடும் தாக்குதலை வானரர்கள் நிகழ்த்தினாங்க. லங்கைக்கு பேரழிவு நடந்தது. ராமரும் லக்ஷ்மணனும் எய்த பானங்கள் லங்கைக்கு மேலும் அழிவை உண்டாக்கித்து. கோபம் கொண்ட ராவணன் கும்பன், நிகும்பன், கும்பகர்ணனுடைய மகன்களையும் யுபாக்ஷன், சோனிதாக்ஷன், பிரஜாங்கன், கம்பனன் இந்த வீரர்களையும் யுத்தகலத்துக்கு அனுப்புகிறார். வானரர்களுக்கும் இந்த அரக்கர்களுக்கிடையே கடும் போர் நடக்கிறது. இறுதியில் அங்கதன் கபண்டனையும் பிரஜாங்கனையும் கொண்டுடுறாங்க. இப்படி கம்பனனும் பிரஜாங்கனும் கொன்று ஆணை விட்டு துவிதன் சோனிதாக்ஷன் என்ற அரக்கனை கொண்டுடுறார். விரூபாக்ஷன்ற அரக்கனை மைந்தன் கொள்கிறார். பெரும் வீரனான கும்பனை சுக்ரீவன் வீழ்த்தி கொண்டுடுறார். நிகரற்ற போர்த்திறம் படைஞ்ச நிகும்பன் ஹனுமானால் சாய்க்கப்படுறார். இவளுடைய மரணத்தை கேள்விப்பட்ட ராவணன் கரனுடைய மகனான மகராக்ஷனை யுத்தகலத்துக்கு அனுப்புமாறு போர் புரிய அனுப்புகிறார். இப்போ வானர சேனையில் பேரழிவை உண்டாக்கிட்டு இறுதியில் ராமரால் வீழ்த்தப்பட்டு இறந்துடுறார் இந்த மகராக்ஷன். இந்த மகராக்ஷன் இறந்த செய்தி ராவணனை போய் எட்டுறது. எல்லா யுத்தங்களிலும் வெற்றியே பார்த்து அவன் அடுத்தடுத்து நிகழ்ந்துட்டு இந்த பின்னடைவுகளை நினச்சி பார்க்குறார். தாம் பல்ல நரநரன் கடிச்சிக்கிறார். கோபம் பொங்கி எழறது இந்திரஜித்தை அழைக்கிறார். அவனை யுத்தகலத்துக்கு அனுப்புகிறார். பூஜைகளை பண்ணி தெய்வங்களை தொழுதுட்டு யுத்தகலத்துக்கு புறப்பட்ட இந்திரஜித் கண்ணுக்கு தெரியாமல் இருந்துட்டு எண்ணற்ற அம்புகளை ராமர் லக்ஷ்மணால் மேலே பொழியிறார். அவள் 2 பேரும் ஏவின அம்புகள் இந்திரஜித்தை தொடக்கூட முடியல. வானத்தில் ஒரு இடத்துல அமர்ந்துண்டு மற்றொரு இடத்துக்கு அவன் நகர்ந்துட்டே இருந்தால் கூட அவன் எங்கே இருக்கான்னு பார்வை மூலமாகவோ ஒளியின் மூலமாகவோ இவளுக்கு புரியவே இல்லை. அதனால் இந்திரஜித் அம்புகள் வந்த திசையை நோக்கி ராமலக்ஷ்மணா தங்களுடைய பானங்களை ஏவறாங்க. இப்படி அவள்லாம் யுத்தம் புரிஞ்சுட்டு இருக்கும்போது அவனை தாக்கின அம்புகள் ரத்தம் தோஞ்சு தரையில் விழுந்தது. அப்போ ராமலக்ஷ்மணா இந்திரஜித்தில் அம்புகளால் தொலைக்கப்பட்டிருக்கிறத புரிஞ்சுக்கிறாங்க. அங்கங்கே உடலில் ரத்தம் கசிய நிற்கிறாங்க. இந்திரஜித்தின் பானங்கள் 100கணக்கில் வானரர்களை விழுந்து மடியிட ஆரம்பிக்கிறாங்க. யுத்தத்தின் நிலையை பார்த்த லக்ஷ்மணர் கோபம் அடைகிறார். ரொம்ப அழிவை உண்டாக்கக்கூடிய அஸ்திரத்தை ஏவ தயாராகிறார். ராமர் அப்போ அவனை தடுத்துடுறார். ஒருவனை எதிர்க்கிறதுக்காக பலரை அழிக்கிறது நியாயம் இல்லை. எதிர்த்து யுத்தம் புரியாதவன், மறைஞ்சிருக்கிறவன், கை கூப்பி அடக்கலை நாடுறவன், போதையில் இருக்கிறவன், புறங்காட்டி ஓடுறவன் இவாளை தாக்குறதுன்றது முறையான விஷயம் கிடையாது. மறைஞ்சிருந்தே தாக்குதலை நடத்துகிற இவனை எப்படி வீழ்த்துறதுன்னு சித்த யோசிப்போம்னு ராமர் சொல்கிறார். அப்போ ராமருடைய எண்ணத்தை புரிஞ்சுட்ட இந்திரஜித் யுத்தகலத்தை விட்டு விலகி மீண்டும் லங்கைக்குள்ளே நுழைஞ்சுடுறார். புலஸ்திய மகரிஷியின் குளத்தில் உதித்தவனும் தேவாளிக்கெல்லாம் அர்ச்சத்தை விளைவிக்கிறவரும் ரொம்ப சக்தி படைத்தவருமான இந்திரஜித் தன்னுடைய மாயாஜால திறனை பயன்படுத்த முடிவெடுக்கிறார். சீதையை போன்றே ஒரு பெண்ணை தோற்று வச்சு அந்த பொய்யான சீதையை தன்னுடைய தேரில் ஏற்றிண்டு மீண்டும் யுத்தகலத்தை போய் அடையிறார். அவனுடைய தேரில் இருந்த பெண்ணை பார்த்து சீதைன்னு நம்பின ஹனுமான் ரொம்ப கோபம் அடைகிறார். அவர் அசோகவனத்தில் பார்த்தபோது ஒரு கிழிஞ்ச ஆடையோட ஆபரணம் இல்லாமல் உடலெல்லாம் தூசி படிஞ்சு இருந்த சீதை காணப்பட்டாலோ அப்படியே இந்திரஜித் தேரில் இருந்த பெண்ணும் தோற்றமளித்தார். தாம் பார்த்தபோது சீதையின் முகத்தில் இருந்த சோகம் இந்த பெண்ணின் முகத்துலேயும் பார்க்குறாரு ஹனுமான். அப்போ இந்திரஜித்தை கொன்னுடுற எண்ணத்தோடு முன்னேறார். பல வானரர்கள் பின்தொடர தன்னை நோக்கி ஹனுமான் வந்துட்டு இருக்கிறத பார்க்குறாரு இந்திரஜித். தன்னுடைய வாளை உருவி அந்த பெண்ணை தாக்கிட தயாராகிறார். அவளுடைய தலைமுடியை பிடிச்சு இந்திரஜித் இழுத்த போது அவள் ராமா ராமான்னு கதறினான். இதை பார்த்து துடித்த ஹனுமான், உன்னுடைய அழிவிற்காகத்தான் நீ சீதையின் தலைமுடியை பிடிச்சி இழுத்துருக்க. வீட்டை இழந்து, ராஜ்யத்தை இழந்து, ராமரின் பாதுகாப்பை இழந்து நிற்கிற இந்த சீத்தை உனக்கு என்ன தீங்கு செஞ்சா? சீதையை நீ கொன்னுட்டாக்கா அதுக்கு பிறகு உன் உடலும் இந்த உடலோட இந்த உயிர் தங்க போகிறது கிடையாது. ஒரு பெண்ணை கொல்றதுன்றது எல்லாரும் வெறுக்கத்தக்க காரியங்களை செய்கிறவா கூட வெறுக்கிற ஒரு காரியம் அப்படின்னு கோபத்தோடு எச்சரிக்கிறார் ஹனுமார். இப்படி சொல்லிவிட்டு ஹனுமான் இந்திரஜித்தை நோக்கி பாயிறார். அப்போ இந்திரஜித் ஹனுமானை பார்த்து, நீ பார்க்கும்போதே நான் சீதையை கொல்ல தான் போகிறேன். யாரை காப்பாற்றுறதுக்காக சுக்ரீவனோ ராமனோ இங்கே வந்திருக்காங்களோ அந்த சீதையை நான் கொல்ல தான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அவருடைய வார்த்தை மேலும் தொடருது. அதை நம்ம அடுத்த பகுதியில் பார்க்கலாம். ஸ்ரீராமச்சந்திர பரபிரம்மணே நமஹ.